Hi students, welcome to MMax 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.5 8th sum page number 32. Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f of g of h, f of g of h in each case அதாவது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அண்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எடுத்து நம்ம எழுதியாச்சு. கொஷினில் கொடுத்துருக்கதே என்ன, எஃப் ஆஃப் ஜி ஹெச்ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு எஃப்ஓ வெளில போட்டு ஜி ஆஃப் ஹெச் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த எல்ஹெச்எஸ் வந்து பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் ஜியை மட்டும் நம்ம போடலாம். f of g of x equal to f of g of x. ஓகேவா, g of x ஓட வேல்யூ என்ன, 3x plus 1. ஸோ f of 3x plus 1. f of x ஓட வேல்யூ என்ன, x minus 1. x minus 1. ஸோ xக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x plus 1. அதில் ஒரு minus 1. ஓகேவா, ப்ளஸ் 1 minus 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 3x. ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஹச் வேறு பார்க்கணுமா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப், ஓகேவா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி எடுத்து அப்படியே எழுதிடுங்க. ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், அதையும் எடுத்து எழுதிடுங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி இங்கே வந்துருச்சு. எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்ன, இங்கே 3x இருக்குது. என்ன இருக்குது, 3x. ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, அப்போ 3xக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா, இது வந்து எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள ஜி ஆஃப் ஹெச்சை வந்து கண்டுபிடிப்போம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். h of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர்டு. இப்போ g of x ஸ்கொயர்டு. ஸோ g of x ஓட வேல்யூ 3x plus 1. 3xக்கு பதிலாக x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. ஓகேவா, 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இந்த f of u நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, f of g of hல f of g of h of x. ஓகேவா, நம்ம g of h of x நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்னவா மாறும், எஃப் ஆஃப் போட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து நீங்கள் எழுதிட வேண்டியதான் இங்கே. ஸோ எஃப் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா, எஃப் ஆஃப் 3x. இப்போ எஃப்போட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்து எழுதணும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன, 3x ஸ்கொயர்டு. ஓகே, ரெண்டுமே 3x ஸ்கொயர்டு தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஓகேவா, 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு எடுத்து எழுதிடுங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டாலும் ஓகே தான். ப்ரூவ்டுன்னு எழுதியாச்சு. செகண்ட் ஆப்ஷன். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், மேலே ப்ரூவ் பண்ணோம்ல ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு, எஃப் ஆஃப் ஜி ப்ராக்கெட்டில் ஆஃப் ஹெச், அந்த இதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எல்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி மட்டும் பார்க்கலாமா. f of g of x equal to f of g of x. g of x ஓட வேல்யூ என்ன, 2x. ஸோ f of 2x. f of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர்டு. அப்போ x ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், xக்கு பதிலாக 2x ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ 4x ஸ்கொயர்டு ஆகிடும். நெக்ஸ்ட்டு f of g of h. ஃபுல்லாகவே தானே எல்ஹெச்எஸ் உங்களுக்கு. f of g of h of x. f of g h of xங்கிறது என்ன, x plus 4. f of g ஓட வேல்யூ என்ன, 4x ஸ்கொயர்டு. 4 அப்படியே எழுதுங்க, எக்ஸுக்கு பதிலாக x plus 4 ஹோல் ஸ்கொயர்.
இதை நம்ம ப்ரீஃப் ஆக வேண்டாம், நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது வந்து எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். ஆர்ஹெச்எஸ் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் பார்ப்போமா. ப்ராக்கெட்டில் உள்ள ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா. இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயரில் என்ன பண்ணணும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா. நமக்கு எல்ஹெச்எஸ் என்ன கிடச்சிச்சு, 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு இதை எப்படி மாற்றணும்னா 2 2s are 4. ரெண்டுத்துக்குமே ஃபுல்லாகவே 2க்கும் இதுக்கும் தான் ஸ்கொயர்டு. அப்போ 2 மட்டும் 2 2s are 4 நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிடுவோம். ப்ரீஃபாக நம்ம எழுத வேண்டாம். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு நமக்கு ப்ரூஃப் ஆகிட்டு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேர்ட் ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4. ஓகேவா. திரும்ப இது ஃபுல் டேர்மும் நம்ம எடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x மைனஸ் 5. நாம் கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவில் என்ன பண்ணணும், இந்த 3x மைனஸ் 5 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4 கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, 4ல் எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயும் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு தானே. இந்த டைப்லேயே அதுவும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். ஆர்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸ் என்ன, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸில் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 3x மைனஸ் 5. ஓகேவா. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிப்போம். அடுத்தது இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துப்போம். ஓகே. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதணும். மைனஸ் 4. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சா. இதை நம்ம ப்ரீஃபாக எழுதினாலும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒரே ஆன்சராக தான் வரும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.